வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இலுமினாட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வெளியாகிருக்கு. அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாக்குகளை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துல இப்படி ஒரு வெற்றினா அது எவ்வளோ ஆச்சரியம். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போதாங்க தெரியுது. அது என்னென்னா, உலகத்தையே தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிற சாத்தானுங்களை வழிபடக்கூடிய இலுமினாட்டிங்க தான் இவிஎன் மிஷினில் சீட்டிங் பண்ணி விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களாம். இலுமினாட்டினா யாருன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச வரைக்கும் இலுமினாட்டி அப்படிங்கிறவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி பீப்புள் தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலையுமே யார் ஆட்சி அமைக்கணும், யாரை பிரைம் மினிஸ்டராக ஆக்கணும் இப்படின்னு பெரிய பெரிய டிசிஷனில் இருந்து ஒரு சராசரி சிட்டிசன் வரைக்கும் இந்த இலுமினாட்டிங்களால் மட்டும்தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதை இன்னுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வேர்ல்டு லெவலில் டோட்டல் கண்ட்ரோலுமே இந்த ஒரு சொசைட்டி பீப்புள்கிட்ட தான் இருக்குமா. அதுவும் இல்லாமல் இலுமினாட்டிங்கிறவங்க உண்மையாகவே இருக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா, May 1, 1776 அப்போது ஜெர்மனியில் பவாரியான் இலுமினாட்டிங்கிறவங்க சீக்ரெட் சொசைட்டியாக ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, அந்த நாட்டோட கவர்மெண்ட் ரிலிஜன்ஸ்க்காக எதிர்த்து போராடுற ஒரு குரூப்பாக தான் இவங்க இருந்திருந்திருக்காங்க. ஆனால் 1785 அப்போவே இந்த இலுமினாட்டிங்க கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்களாம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டிகளோட பேர் பிடிச்சி போனதுனாலயே என்னமோ தெரியல, சிலர் இந்த நேமையும் சிம்பிளையும் வச்சுக்கிட்டு இன்னுமே கட்டுக்கதையை உருவாக்கிட்டு தான் இருக்காங்களாம். இதில் யாரெல்லாம் உள்ளடக்கியிருக்காங்கன்னா, அரசியல்வாதிங்க, மீடியா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இப்படின்னு இவங்க 4 பேரையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவங்க மூலியமாக தங்களோட அஜெண்டாவை பண்ணி முடிச்சிருக்காங்களாம். அதாவது விஜய் பங்கேற்பு நடந்ததுக்கு அப்புறம் சாத்தானிய சடங்குன்னு ஒரு சடங்கு நடக்குமா. அது பார்த்தீங்கன்னா மனித உயிர்களை பலி கொடுப்பாங்களாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவை கூட இருக்கலாமா. அது எது மாதிரினா, நிலநடுக்கமாவோ வெள்ளமாவோ வந்து அழிக்கலாமா. அப்படி இல்லைன்னா நாட்டுக்கு நாடு போர் வந்து கூட அழியலாமா. எதுவுமே நடக்கலைன்னா ஒரு புது வகையை வைரஸை உருவாக்கி அது மூலியமா கூட மக்கள் அழிக்க வாய்ப்பு இருக்கான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தானோட சடங்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமாவே சிஎம் விஜய் அவர்கள் இந்த இலுமினாட்டிகளோட சிம்பிளை வச்சு தான் அவரோட எல்லா படத்தையும் சக்ஸஸ் பண்ணிட்டு வராராம். அதுவும் இல்லாமல் இந்த சக்ஸஸை கொண்டாடுற விதமாக எப்போவுமே மனித உயிர்களை தான் பலி கொடுப்பாங்களாம். அதாவது எப்படின்னா, ஆடு கோடியை நம்ம எப்படி கடவுளுக்கு பலி கொடுக்குறோமோ அதே மாதிரி இலுமினாட்டிங்க மனித உயிர்களை பலி கொடுப்பாங்களாம். இதில் ஏதாவது ஒரு அழிவு வந்ததுன்னா இது கண்டிப்பாக உண்மையாக தாங்க இருக்கும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.